முக்காடு போட்டு அக்கடா நிக்கிறவன் மண்டல இதை பக்கடா வேலையை காட்டுறானே. விளைவு தெரியாது இவனே தான் ஒற்றை மிதி. இதோட சிம்பிளா இருக்குல்ல. இந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் இதை விட சிம்பிளா தாங்க இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பிரிங் மாதிரி தான். உங்களுக்கு இதை நான் இன்னும் தெளிவா சொல்றதுக்கு ஹூக்ஸ் லா, யா, அதுல நீங்க ஸ்பிரிங்க கம்ப்ரஸ் பண்றீங்க, இதுல ஸ்லிங்க ரிலீஸ் பண்றீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஒரு பொருளை குறி வச்சு அடிக்க இந்த ஸ்லிங் ஷாட் இப்படி இழுக்கும் போது இதுல எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. பிசிக்ஸ் படி பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண வேலை தான். அதாவது நீங்க 2 மடங்கு ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 4 மடங்கா பெருகும். அப்போ இதுல வாங்குறவங்களுக்கு எப்படி விழும்? நீங்க இதை ரிலீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். சயின்ஸ் எவ்வளவு தெளிவா புரிஞ்சுட்டு செய்யறாரு பாத்தீங்களா? கைனடிக் எனர்ஜி எலாஸ்டிக் எனர்ஜியை மாத்தி வெறும் உடம்ப பட்டப்பட்டே ஆக்க போறாரு. அதுக்கான எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சு செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல பச்சை குத்து மாதிரி இது பட்ட